அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். கோடைகால பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம எத்தனாவது நாள் வந்து இருக்கிறோம்? இது 2வது நாள், அப்படிதானே? சரி, எத்தனாவது கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை கிளாஸ் நடந்துச்சு? 3ஆவதா 4ஆவதா? 4ஆவது கிளாஸ். ஓகே, நேற்றைய தினமே ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நம்ம சொல்லியாச்சு, அப்படித்தானே? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எத்தனை? 3 விஷயமா? நல்ல மனசுல பதிய வச்சுட்டீங்களா? ஓகே, சூப்பர், மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன சப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம்? நேற்று நான் சொன்னேன், தலைப்பு என்ன அப்படின்றத நான் சொன்னேன். நபிகள் நாயகத்தினுடைய நபிகளாரின் நற்குணங்களும் நாம் தவிர்க்க வேண்டிய தீய குணங்களும். நேற்று அவ்வளவு சொல்லியும் கூட உங்க மனசுல பதியல. இந்த கிளாஸ்ல, இந்த வகுப்புல நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? நபிகளாரின் நற்குணங்களும் நாம் தவிர்க்க வேண்டிய தீய குணங்களும் அப்படின்றத பார்க்க போறோம். மனசுல பதிய வச்சுட்டீங்களா? தம்பி, நீங்க சொல்லுங்க, என்ன தலைப்புல பார்க்க போறோம்? நாம் தவிர்க்க வேண்டிய சில தீய குணங்களும். புரியுதுங்களா? நேத்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க, எழுந்திருச்சுன்னு சொல்லுங்க. இங்க வாங்க, எப்படி நில்லுங்க. நேத்து என்னென்ன விஷயம்லாம் படிச்சீங்க? இந்த வகுப்புக்கு வந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நேத்து அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? முதல் விஷயம், யார் மீதும் இருந்து கல்வியை கற்கிறோம். 2வது விஷயம், எந்த பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்கிறோம். 3வது விஷயம், எந்த கல்வியை கற்கிறோம். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, மாஷா அல்லாஹ். இது போக வேற நேரத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ்ல எந்த விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த விஷயத்த நம்ம வந்து மனசுல பதிய வச்சிருக்கிறோம் அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? நேத்து நான் சொன்னேன்ல, இந்த உலகத்துல அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய, நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு யார் தான் முன்மாதிரி? இதான ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா நேத்து நம்ம எடுத்தோம். அதை மறந்துட்டீங்களே, மறக்க கூடாது, சரிங்களா? உட்காருங்க. அதாவது இந்த உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹுவை நம்புகிறார்களோ, நீங்க அல்லாஹ் நம்புறீங்களா? அல்லாஹுவை எப்படி நம்புறீங்க? அல்லாஹுவை எப்படி நம்பணும்? அல்லாஹுவை நம்புறோம், சரி, எப்படி நம்புறோம்? மனசார, எல்லாரும் மனசார நம்ம தலையால கையாலையா நம்ப. எப்படி? ஒரு உதாரணம், அல்லாஹுவை நம்பணும்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய இறைவன், வணங்கப்படுவதற்கு அல்லாஹுவை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நம்பணும். அல்லாஹுக்கு நிகர் யாராச்சும் உண்டா? சொல்லுங்க, அது எப்படி? அல்லாஹுக்கு நிகர் யாரும் கிடையாதா? கரெக்ட். அப்ப அல்லாஹுக்கு நிகர் யாரும் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது சும்மா கதை சொல்லுவாங்க, பேய் பிசாசு அப்படி எதையாச்சும் ஒன்ன பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும், இவங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான சக்தியா இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னாடி ஏதாச்சும் செய்ய முடியுமா? அல்லாஹுக்கு முன்னாடி எல்லாம் தூஸ், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹுவை நம்பணும் அப்படின்னா எப்படி நம்பணும்? அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆமா, இங்க யாருக்காவது சூரா அல் இஹ்லாஸ் பொருளோடு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாபு. அல்லாஹ் ஒருவன் என்று கூறுகிறாங்க. அல்லாஹ் உஸ்ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் பிறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். இருக்குதா? சூப்பர். இந்த சூரா யாருக்கெல்லாம் தெரியும்? சூரா அல் இஹ்லாஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? கட்டாயமா எல்லாரும் பொருளோடு
மீனிங்கோட வந்து என்ன செய்துக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? மாஷா அல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவன் ஏக இறைவன். அல்லாஹு சமது, அந்த அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ்வுக்கு தேவைகள் இருக்குமா? இவன் மனிதர்களுக்கு தேவை இருக்குமா இருக்காதா? ஆமா இருக்கு. மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். மல்லிகை சாமான், மனுஷன் முதல்ல உயிர் வாழணும்னா என்ன வேணும்? சோறு வேணும், என்னம்மா? தண்ணி வேணும், ஆமா, முதல்ல காத்து வேணும். எது இல்லாம வேணும்னாலும் வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ முடியும்? 7 டேஸ்க்கு மேல கூட வாழலாம். உணவு இல்லாம ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ முடியும்? முதல்ல காத்து இல்லாம ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? சில பேர் 1 நிமிஷம், சில பேத்துக்கு 2 நிமிஷம், சில பேத்துக்கு 5 நிமிஷம், சில பேத்துக்கு 10 நிமிஷம். ஆக மொத்தத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காத்து இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் என்ன செஞ்சிருவாங்க? அப்ப மனிதர்கள் முதல்ல உயிர் வாழ்றதுக்கு எது ரொம்ப முக்கியம்? காத்து. காத்து ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? சரி, நம்ம வாழ்றதுக்கு காத்து வேணும். அல்லாஹ்வுக்கு காத்து தேவையா? ஏன் காத்து வேணும்? அல்லாஹு சமது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் இருக்கிறதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அப்படித்தானே? அப்படி நம்புறீங்களா? அப்படி நம்புறீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவை? உணவு தேவை, தண்ணீர் தேவை. தேவையா தேவையில்லையா? எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருப்பீங்க? ஒரு நாள் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல மனுஷனை பிடிச்சி கடிச்சு தின்றுவீங்க நீங்க 2 நாள், அவ்வளவுதான். மனுஷன் வாழ்றதுக்கு உணவு வேணும். 2வது என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆனா அல்லாஹ்வுக்கு உணவு தேவையா? அல்லாஹ்வுக்கு தண்ணி தேவையா? ஏன்? அல்லாஹு சமது, அல்லாஹ் எல்லா தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவன். அடுத்து ஒரு மனுஷன் மனுஷனா இருக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? தூக்கம் வேணும். தூக்கம் வேணுமா வேணாவிடா? தூக்கம் வேணும். ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தூங்காம இருக்க முடியும்? 7 டேஸா? ஒரு நாள் பகல் இரவு தூங்காம இருந்தாவே கண் அப்படியே சுருங்கி இப்படியே பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஃபுல்லா தூங்கலன்னு வைங்களா. இப்போ உதாரணமா பெருநாள் நைட்டு, நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு நைட்டு பெரும்பாலும் நிறைய பசங்க என்ன செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அப்படித்தானே? பஜார் போறது, அங்க போறது, இங்க வருது, பிபி வச்சு கூன்னு ஊதிக்கிட்டே போறது, சைக்கிள்ல போறது, நாய் அடிக்க போறது, அதை அடிக்க போறது, இப்படியே இதையாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில குத்பா தொழுதுட்டு வந்து வீட்டுல வந்து என்ன செஞ்சிருவாங்க, அகரான்னு தூங்கிடுவாங்க. ஒரு நாள் நைட்டு தூங்கல அப்படின்னாவே பகல் டயத்துல நம்மளால இருக்க முடியல. ஒரு நாள் பகல் ஃபுல்லும் தூங்கல, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் தூங்கல, மறுநாள் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியுமா? சரி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஒருத்தன் தூங்கல, எப்படி இருப்பான் அந்த மனுஷனை பார்த்தா? 3வது நாளும் தூங்கல அப்படின்னா அவன் பைத்தியக்காரனா மாறிடுவான். உண்மைதான். மருத்துவ ரீதியா ஒரு மனுஷன் ஒரு 2 நாட்களுக்கு மேல தூங்காம இருந்தான் அப்படின்னா அவன் பைத்தியம் ஆயிடுவான். புரியுதுங்களா? அவன் தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால கிளாஸ்ல தூங்கக்கூடாது, புரியுதா? நேற்று ஒரு தம்பி இருந்தா ரொம்ப அழகா, நம்ம கிளாஸ் வரல, அவரு தூங்கிட்டாரா? ஓகே. அப்ப தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? அல்லாஹ்வுக்கு தூக்கம் தேவையா? அல்லாஹ் தூங்குவானா? ஏன்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். இப்ப நான் ஓதுனேன், இந்த ஆயத்துக்கு பெயர் என்ன பேர்? ஆயத்துல் குர்சி. இதுல அல்லாஹுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் யாரை பத்தி சொல்றான்? தன்னை பத்தி சொல்லுவான். அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி சொல்றான்னா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது.
அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், எப்பவுமே இருப்பான். ஒரு மனுஷன் இருப்பான், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆட்சி பொறுப்புல இருப்பான், இன்னைக்கு ஒரு கவுன்சிலரா இருப்பாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரே கவுன்சிலரா இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சேர்மனா இருப்பாரு, அடுத்தும் அவரே சேர்மனா இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, ஒரு எம்பி இருக்கிறாரு, ஒரு முதல்வர் இருக்கிறாரு, ஒரு பிஎம் இருக்கிறாரு, இவங்க எல்லாம் நிரந்தரமாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நிரந்தரமா ஒரு மனுஷன் உயிரோடு நிரந்தரமா ஒருத்தன் வந்து என்ன செய்வான், நிரந்தரமா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல யாரதான் சொல்ல முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லாஹ் மட்டும்தான் ஹை, அல்லாஹ் மட்டும்தான் கய்யூம். அல்லாஹ்க்கு மரணம் வருமா? அல்லாஹ்க்கு மரணம் வருமா? ஆதியும் அந்தமும் மற்றவன். அவனுடைய அல்லாஹுடைய ஆரம்பம் என்ன அப்படின்றத யாராச்சும் சொல்ல முடியுமா? அல்லாஹுடைய முடிவை யாராச்சும் சொல்ல முடியுமா? அந்த ஆதி ஆரம்பமும் முடிவும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் யாரு? தம்பி நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் எழுந்துறீங்க உட்டா. அல்லாஹ்வை பத்தி இது வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. உங்களை படைச்ச ரப்ப பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். தம்பியார எல்லாரும் கேளுங்க. ரப்ப பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு உணவு தரான்ல அந்த ரப்ப பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல உடை தந்திருக்கிறான்ல அந்த ரப்ப பத்தி சொல்லுங்க. நீங்க தினமும் சாப்பிடறதுக்கு உணவு தரான்ல அந்த ரப்ப பத்தி சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறான்ல அந்த ரப்ப பத்தி சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லுங்க. அல்லாஹ்வை பத்தி இது வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியாதா? தெரிஞ்சதை சொல்லுங்க. வேற யார் சொல்றீங்க? என்னை படைத்த ரப்ப பத்தி நான் 2 வார்த்தை சொல்றேன்னு சொல்லிட்டு யார் சொல்றீங்க? தம்பி பைட்டம் யார் சொல்றீங்க? சொல்லுங்க தம்பி. பாரக்கல், அல்லாஹ் உங்களை கிருபை செய்யட்டும். எந்த விஷயமா இருந்தாலும் தம்பி ரொம்ப ஆர்வத்தோட வந்து என்ன செய்யறாரு, எழுந்திருச்சு நிற்கிறாரு. அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். சொல்லுங்க, அல்லாஹ் பத்தி சொல்லுங்க. அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் அப்படின்றத சொல்லுங்க. அல்லாஹ்வை பத்தி இது வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உட்காருங்க. ரொம்ப நல்லது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுக்குள்ள அல்லாஹ்வுடைய எல்லா ஆற்றலும் வந்துருது. தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உலகத்துல ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லீம், எதை பத்தி யாரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்? யாரையும் இல்லாம நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படித்தானே? சல்மான் கானை பத்தி சொல்ல சொன்னா சொல்லுவோம், ஷாருக் கானை பத்தி சொல்ல சொன்னா சொல்லுவோம், தமிழ் ஆக்டர்ஸை பத்தி சொல்ல சொன்னா சொல்றோம். மற்றபடி புதுசா வந்திருக்கக்கூடிய கேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பப்ஜில எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, என்ன செய்யலாம், எந்த ரூம்ல போய் எந்த கண்ணை வச்சு யாரை சுடலாம், எங்க போய், இது எல்லாத்துலயும் நம்ம அப்டேட்டா இருக்கிறோம். அப்படித்தானே இருக்கிறோமா இல்லையா? தப்பு இல்லை. இந்த உலகத்தினுடைய லேட்டஸ்ட் கல்விகள் என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும். இதைத்தான் கத்துக்கிடுவேன், இதை கத்துக்க கூடாது. எப்ப நான் குரானை மட்டும்தான் ஓதிக்கிட்டே இருப்பேன், மற்ற கல்வியை கத்துக்கவே மாட்டேன். குரான் அப்படியா சொல்லுது? இஸ்லாம் அப்படியா சொல்லி தருது? எல்லா கல்வியையும் கத்துக்கணும். ஆனா அந்த கல்வியை கொண்டு எதை சிந்திக்கணும், எந்த ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும்? அல்லாஹ்வை பத்தி, இந்த மார்க்கத்தை பத்தி, குரானை பத்தி நிறைய விஷயங்கள், உலகம் சார்ந்த விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய முழு ஆற்றலை நம்மளால விளங்கிக்க முடியும். அப்படிதானே? இப்போ பாம்பு வருது, அங்க இருந்து ஒரு பாம்பு, பெரிய ஒரு 10 அடி பாம்பு வருது. என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 அடி பாம்பு அப்படியே உள்ள வருது, என்ன பண்ணுவீங்க? சூப்பரா, 10 அடி பாம்பு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு, மொபைல் எடு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் வாப்பா அப்படின்னு செல்ஃபி எடுப்புமா. இன்னைக்கு அதான ஒரு பெரிய நோய். இன்னைக்கு பெரிய நோய் என்னன்னா, எதை பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். அப்படிதானே? எதையாச்சும் ஒரு புதுசா ஒரு இடத்த பாக்குறோம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஒரு பெரிய 10 அடியில ஒரு பாம்பு ஒண்ணு வருது, யாராச்சும் அது பக்கத்துல நின்று செல்ஃபி எடுப்போமா? ஏன்?
அது செல்ஃபி எடுக்கிறதுலாம் அப்புறம், முதல்ல இங்க உட்கார்ந்துட்டு இருப்போமா நம்ம, என்ன செய்வான்? கபஸ்தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கபஸ்தானுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? தாவி குதிச்சிருவான், அப்படிதானே? ஏன் பாம்பை பார்த்தா எதுக்கு பயம் வருது? புரியல. நம்மளை தாக்கிரும், அப்படித்தானே? பாம்பு பக்கத்துல போனோம் அப்படின்னா பாம்பு கொத்தும், பாம்பு கொத்துச்சுன்னா வாயில நுர தள்ளும், வாயில நுர தள்ளிட்டா அடுத்து பால் நமக்கு தெரியுது, அப்படித்தானே? அப்போ பாம்புன்னா நமக்கு ஒரு பயம் ஒண்ணு வருது. ஏன்? பாம்பினுடைய தன்மை நமக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படித்தானே? திடீர்னு ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சிறுத்தை உள்ளக்க ஓடி வருது, என்ன செய்வோம்? அதை விட நம்ம பயங்கரமா ஓடிடுவோம், அப்படித்தானே? ஏன்? சிறுத்தைனா என்ன செய்யும், புலினா என்ன செய்யும், சிங்கம்னா என்ன செய்யும், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? அல்லாஹ்னா நமக்கு பயம் வருதா? பாம்புனா பயம் வருது, பாம்பை பார்த்தா பயம் வருது, சிங்கத்தை பார்த்தா பயம் வருது, புலிய பார்த்தா பயம் வருது. 4 நாள் குளிக்காம நீங்க வந்தாவே நமக்கு பார்த்தா பயம் வருது, எல்லாத்தையும் பார்த்து பயம் வருது. இருக்கிறோம் வீட்டுல, நைட்ல ஒரு 12 மணி திடீர்னு கரண்ட் போயிட்டு ஃபுல் இருட்டா இருக்கிறோம், யாராச்சும் இருப்பாங்களா? இருட்ட கண்டா பயம், எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் வருது. ஆனா அல்லான்னு சொன்னா நமக்கு பயம் வரதில்லை. ஏன் சொல்லுங்க? அல்லான்னு சொன்னா நமக்கு பயம் வரல அப்படின்னா நம்ம அல்லாஹை பத்தி இன்னும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அதானே? ஐ கரெக்ட்? அப்ப எதை பத்தி நம்ம சரியா புரிஞ்சு தெரிஞ்சு நம்புறோமோ அப்படின்னாதான் நமக்கு அதை பத்தி ஒரு ஆர்வம் வரும், பயம் வரும், அப்படித்தானே? பெரிய நெருப்பு எரியுது, அதுக்குள்ள யாராச்சுமே குதிங்கன்னா குதிப்போமா? நிறைய தண்ணி ஓடுது, நீச்சலே நமக்கு தெரியாது, உள்ள குதினா நம்ம குதிப்போமா? நீச்சல் தெரியாது, தண்ணிக்குள்ள குதினா குதிப்போமா? பயம் இருக்குது. அப்போ நமக்கு அல்லாஹ்னா பயம் வரமாட்டேங்குது, பயம் இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இன்னமல் முஃமினூன இதா ذுகிரல்லாஹ் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி சொன்னா உடனே அவங்களுடைய உள்ளங்கள் அப்படின்னு நடுங்குமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையான ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு முஃமின்னா யார் தெரியுமா? அல்லாஹ்னு சொன்னா ஒரு பயம் வரணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ் பயம், அப்ப அந்த பயம் இல்லை. ஒரு பாவத்தை செய்ய போறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரும். என்னது? ஒரு பாவத்தை செய்ய போறோம், அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லது அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு. அந்த பாவத்தை செய்யற மாதிரி ஒரு சூழல் ஒண்ணு வருது, யாரும் இல்லை, அப்பா இல்ல, அம்மா இல்ல, யாரும் இல்லை, அந்த பாவம் செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது. அந்த பாவத்தை நம்ம செய்ய போறோம், அப்ப நமக்கு யாருடைய சிந்தனை வரணும்? அப்படி வருதா? அப்படி வருதா? இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னு சொன்னா எதை சொல்லலாம்? இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வயசுல உள்ளவங்க இந்த பாவத்தை அதிகமா செய்யறாங்க அப்படின்னா என்ன பாவத்தை நம்ம குறிப்பிடலாம்? ஓகே, இது நம்ம ஏத்துக்கலாம். நமாஸ் இல்லாம சும்மா சுத்திக்கிட்டே இருக்கிறது. வேற இன்னைக்கு நம்ம பாக்குறதுல ஒரு பெரிய பாவம் அப்படின்னா நம்ம எதை பாக்குறோம்னா, எல்லாருடைய கையிலயே இன்னைக்கு மொபைல் போன் இருக்குது, அப்படிதானே? மொபைல் போனை பயன்படுத்துறது தவறு அப்படின்னு முற்றிலுமா சொல்லல, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு பசங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதை விட இந்த மொபைல் போனை எதுக்குதான் அதிகமா பயன்படுத்துறாங்க? முதல்ல நேரங்காலங்களை தேவையில்லாம கழிக்கிறது, அப்படித்தானே? உண்மையா பொய்யா? தம்பி செல்லம், தம்பி குட்டி,
கூப்பிடுறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேன். தள்ளி வாங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு மொபைல் போனை வச்சு இன்னைக்கு எத்தனை வயசு பசங்கள்ல இருந்து மொபைல் போன் யூஸ் பண்றாங்க? 8 வயசுக்குள்ள பாப்பா சார் 2 வயசு. 2 साल எத்தனை வயசு? 2 வயசுல 1 साल. ஃபர்ஸ்ட் வயசுல இருந்தே ஒரு 6 மாசம் பிள்ளைக்கு யூடியூப் வச்சுட்டு பார்த்தா அழகா பாத்துக்கினே இருக்குது. எத்தனை மாசம்? 1 வருஷம் பிள்ளைக்கெல்லாம் அழகா டச் யூஸ் பண்ண தெரியுது. 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் போன் இல்லைன்னா நான் உயிரே வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பால் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எது ஒரு நாளைக்கு 2 GB தான். ஒரு நாளைக்கு என்னது 2 GB மொபைல்ல போட்டு கொடுத்துட்டா அது பாட்டுக்கு உயிர் வாழும். இன்னும் சில பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மூழ்கிட்டாங்க. எதுல? மொபைல் போன்ல. இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா என்னை எங்கனாலும் கொண்டு போய் விடுங்க, ஆனா கையில ஒரு மொபைல் போனை மட்டும் தந்துருங்க, அதுல ஒரு இன்டர்நெட்டையும் போட்டு தந்துருங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகத்துல வர எதுவும் வேண்டாம். அவன் வேற உலகத்துக்கு போயிடுறான். எந்த உலகத்துக்கு போயிடுறான்? சில இடங்கள்ல கும்பல் கும்பலா இந்த விளையாடுறாங்கப்பா. என்னது கும்பல் கும்பல்? 4 பேர் 5 பேர் உட்காந்து விளையாடுறாங்க. அவங்க இந்த துனியாவில தான் இருக்கிறாங்க அப்படின்றதையே மறந்துடுறாங்க. இப்படியே இருக்கிறாங்க. அவனை புடி, ஹெல்ப் மீ. என்னடா நல்ல தானடா இருக்கிற, அவனை போடு, அவனை குத்து, அவனை எதை மறந்துடுறாங்க? நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறோம். மஸ்ஜித் பக்கத்துல உட்கார்ந்து ஏதாச்சும் ஒரு குட்டி சோறு இருந்தா போதும். என்னது? ஒரு குட்டி சோறு, அல்லது உட்கார்றதுக்கு ஒரு ஏதாவது சின்ன ஒரு பால் அடைஞ்ச வீடு, அல்லது அடுத்த வீட்டினுடைய திண்ணை, அங்க போய் உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்து என்ன. ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு பப்ஜி இது வரைக்கும் நான் விளையாண்டதே கிடையாது. பப்ஜின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, என் வாழ்க்கையில நான் அதை என்ன செய்ய, இவ்வளவு பெரிய டேப் வச்சு விளையாட முடியுமா? முடியாதா? விளையாட முடியும். இது போக இதை விட அட்வான்ஸான டேப்லாம் விளையாட முடியுமா? முடியாது. ஏன்னா இது வரைக்கும் விளையாண்டது இல்லை. நான் உங்களுக்காக வேண்டிலாம் சொல்லலை. ஏன் விளையாடலை? நேர காலத்தை என்னது குணாவா? பாவம். ஆனா அதுல உட்கார்ந்து விளையாண்டா ரொம்ப நல்லதான் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். நாளை மறுமையில ஒரு மோசமான ஒரு நரகம் இருக்குது. என்னது? அந்த நரகத்துக்கு பேர் என்ன? சக்கர். சக்கர் என்ன பேரு? ரொம்ப மோசமான நரகம். ரொம்ப மோசமான நரகம். சொர்க்கவாதிகள் இருக்காங்கல்ல, சொர்க்கத்துல இருப்பாங்கல்ல, அந்த சொர்க்கவாதிகள் அந்த சக்கர் என்கிற அந்த கெட்ட நரகத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்பாங்களாம், மா சலககும் ஃபீ சக்கர். இவ்வளவு மோசமான நரகத்துல இருக்கிறீங்களே, எதனால இந்த சக்கர் என்கிற நரகத்துக்கு நீங்க வந்தீங்க? இந்த சக்கருக்கு எதுக்காக வேண்டி வந்தீங்க? உங்களை இந்த சக்கர்ல கொண்டு தள்ளின பாவம் எது அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த சக்கர் என்கிற அந்த நரகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? காலு சொல்லுவாங்க. காலு யாரு? அந்த நரகவாதிகள் சொல்லுவாங்களா, லம் நகு மினல் முஸல்லீன். ஃபர்ஸ்ட் அந்த சக்கர் என்கிற அந்த நரகத்துல போய் விழுந்தவங்க, நாங்க இந்த நரகத்துக்கு வரத்துக்கு காரணம், முதல் காரணம் எது? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய பாதுகாக்கணும். தொழுகாட்டா எங்க போயிருவோம்? தொழுகல அப்படின்னா நாளை மறுமையில நம்முடைய நிலைமை என்ன? சக்கர் அந்த நரகத்துக்கு தான். இது போக அல்லாஹ்வுடைய எல்லா விதமான தண்டனைகளும் நம் மீது இறங்கும். இதை நீங்க உணர்றீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, நாளை மறுமையில அந்த சொர்க்கத்தினுடைய சாவி எது? 5 தொழுகை. சொர்க்கத்தினுடைய சாவி எது? இல்ல. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. தொழுகையினுடைய சொர்க்கத்தினுடைய திறவுகோல் சாவி எது? தொழுகைதான்.
சொர்க்கத்தினுடைய திறவுகோல் சாவி எது? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறோம், வீடு பூட்டி இருக்குது, என்ன வேணும் நமக்கு? சாவி வேணும். மஸ்ஜித் பூட்டி இருக்குது, உள்ளக்க வரணும், என்ன வேணும்? அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போகணும், என்ன வேணும்? அந்த சாவி எது? தொழுகை. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தொழுகலைன்னு வைங்களேன், அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ஏன்? சாவி இருந்தா தானே உள்ள போக முடியும். சாவியை தொலைச்சிருவான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தொழுகலை அப்படின்னா அவங்கிட்ட எது இருக்காது? எதனுடைய சாவி இருக்காது? சொர்க்கம்னா என்ன சாதாரணமானதா? சொர்க்கம்னா என்ன சாதாரணமானதா? சொர்க்கத்தை பத்தி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். சொர்க்கம்னா இப்படி இருக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பத்தி இப்படி சொல்றாங்க, அதனால எனக்கு சொர்க்கம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு, அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நான் என்னனாலும் செய்வேன். அந்த மாதிரி யாராச்சும் சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? தம்பி ரொம்ப அழகா சொல்றாரு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை கிருபை செய்யட்டும். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தரட்டும் எல்லாத்துக்கும். நீங்க சொல்லுங்க. சொர்க்கத்துல மட்டும் 5 தொலை போதும். அதாவது இந்த உலகத்துல 5 நேரம் தொழுதா போதும். 5 நேரம் சொர்க்கத்துல 5 நேரம் தொழுதா போதும். ஆனா என்ன சாப்பாடு சொர்க்கத்துல தொழுகலாம் கிடையாது. அதாவது தம்பி என்னது ரொம்ப ஆர்வத்தோட சொல்றாரு. ஆனா ஒருத்தவர் தவறா சொல்றாரு, தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் சொல்லும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சிரிக்க கூடாது. அவருடைய ஆர்வத்தை பாருங்க. இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், தம்பி சொல்றாரு, அதுக்கடுத்து அவரு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட வராரு. பாத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை கிருபை செய்யட்டும். ஜஸாக்குல்லாஹ். அதாவது தம்பி என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்துல 5 நேரம் தொழுதா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த வணக்கம் வழிபாடுகள் இது எல்லாம் இந்த துனியாவுல தான். இந்த உலகத்துல அமல் உண்டு, நாளை மறுமையில அமல் கிடையாது. அதுக்கு இந்த உலகத்துல செஞ்ச அமலுக்கு உண்டான கூலி உண்டு. சரிங்களா? இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம எவ்வளவு நல்லறங்கள் செய்யறோமோ, எவ்வளவு இஹ்லாசியத்தா ரொம்ப தூய்மையா இருக்கிறோமோ, நல்ல பண்புகளோடு நல்ல குணத்தோடு நம்ம இருக்கிறோமோ, இதற்கு ஏற்ப நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு என்னதான் தருவான்? சொர்க்கத்தை தருவான். புரியுதுங்களா? அந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அந்த சொர்க்கம் ரொம்ப அழகானதா இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப அழகானதா இருக்கும். இப்போ உங்க வீடு இருக்கு. இப்போ யாரை கேட்கலாம்? தம்பி, உங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கும்? சரி, இப்போ இந்த 5 ரூம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மஸ்ஜித் அளவுக்கு ஒரு வீடு, அது எல்லாம் மார்பிள் போட்டு ரொம்ப பயங்கரமா அண்டர் கிரவுண்ட் வச்சு லிஃப்ட் வச்சு ஒரு வீடு நமக்கு தராங்கன்னா அந்த வீடை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சரி, இந்த மஸ்ஜித் அளவுக்கு இல்லை, நான் சொல்றேன். இந்த பேரணாம்பட்டு இருக்குல்ல, பேரணாம்பட்டு எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசுப்பா? நல்ல பெருசா இருக்குல்ல. ஒருத்தவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பேரணாம்பட்டு அளவுக்கு பெரிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம போனாவே நம்மளுடைய வரவேற்கிறதுக்கு ஒரு 100 பேரு. வாங்க, உங்க பேர் என்ன பேரு? ரயான். மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துல ரய்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசல் இருக்கு. என்னது? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி. பாருங்க, இப்ப ரய்யானுக்கு இந்த பேர்ணாம்பட்டு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வீடு, சாதாரண வீடு இல்ல. எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசா இருக்கும்? பெரிய வீடா இருக்கும். அந்த வீடு எல்லாமே எப்படி இருக்குன்னா, பளிங்கு, தங்கம், வைரம், அப்படி உள்ளக போனாவே ஜொலிக்கும். அப்படி இருக்குது. உள்ளக நுழையும் போதே ஒரு அந்த பக்கம் ஒரு 50 பேரு, இந்த பக்கம் ரய்யான் வாங்க, ரய்யான் வாங்க, வாங்க உட்காருங்க, உங்களை கால் அமைக்க விடுறேன், கை அமைக்க, உங்களுக்கு என்ன வேணும்? பெரிய மெத்த, பெரிய படுத்துக்கிறது, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணும். உடனே ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதை குடிச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு இன்பமா இருக்கும்.
அப்புறம் படுத்து கிடந்துட்டு கால் ரொம்ப இதா இருக்குது, ஒரு 10 பேர் பிடிச்சி விட்டா நல்லா இருக்கும். 10 பேரா 20 பேர் சேர்ந்து பிடிச்சி விடு. அப்படியா, ஓகே. நான் குளிக்கணும், குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தா நல்லா இருக்குமே. அந்த ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஆம்பூர் சைஸ் இருக்குது. எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசு? ஆம்பூர் சைஸ். ஆம்பூர் எவ்வளவு பெருசு? நான் உங்களுக்கு சொல்றது சொர்க்கத்தினுடைய ஒரு இம்மி அளவு கூட கிடையாது. நான் பின்னாடி அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நான் ஸ்விம்மிங் பூலு நம்ம ஆம்பூர் அளவுக்குன்னு சொல்றேன்ல, அல்லாஹு அக்பர், அவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல நான் உள்ளக்க குதிப்பேன், ஆனா உள்ளக்க முங்க கூடாது, அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கணும். அந்த கப்பல் அப்படியே போகணும், அந்த கப்பலுக்கு சொந்தக்காரனா இருக்கணும், அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு சொந்தக்காரனா இருக்கணும், அவ்வளவு பெரிய பேரணாம்பட்ட அளவுக்கு உண்டான பெரிய மாளிகைக்கு நான் சொந்தக்காரனா இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டுகாட்டி பைக்கு சும்மா சுத்துறதுக்கு, ஒரு ஆக்டிவா, ஒரு டியோ, இன்னொன்று பர்கன் மேனு என்னமோ ஒன்று வந்திருக்குது, என்ன பேரு, பர்க் மேனு, ஒரு 4 பர்க் மேனு, இப்படிலாம் இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு கவலை இருக்குமா? சம்பாதிக்கவே போக தேவையில்லை, சும்மா இருந்துகிட்டே எல்லாம் நமக்கு கிடைக்குது, யாருக்காச்சும் கவலை இருக்குமா? அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி நமக்கு எப்படி சொல்றான்னா, எந்த கண்களுமே அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கவே செய்யாது. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமானதை பார்த்திருப்போம். தம்பி நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இது ரொம்ப சூப்பர் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமா அந்த இடத்துல இருந்தா எனக்கு கவலையே இல்லை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அப்படி ஏதாச்சும் இடத்துக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லையா? ரியாதுல மைசூர் பேலஸ். அந்த மைசூர் பேலஸே உங்களுக்கு சொந்தமாயிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இருக்குதானே? அதெல்லாம் ஒரு சொர்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா, நம்முடைய கண்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகை பார்த்திருக்கவே செய்யாது, அவ்வளவு அழகா இருக்குமா. சில விஷயத்தெல்லாம் பார்த்தாவே நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சில விஷயத்தை பார்த்தாவே நமக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? எல்லாத்தையும் பார்த்தா இல்லை. உதாரணமா காலையில நீங்க கிளாஸுக்கு என்னை பார்க்கும்போது, ஐயா வந்துட்டாரா இவரு, எதையாச்சும் ஒன்று, அந்த 3/4 மணி நேரம் போறது என்னடா இவரு, என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கவலை ஒன்று வரும், வருதா வரலையா? உங்களுக்கு வருது தானே? சில பேர்த்த பார்த்தா கவலை வரும், சில இடத்த பார்த்தா கவலை வரும். ஆனா சில மனிதர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில இடத்த பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கண்கள் அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்திருக்கவே செய்யாது, அவ்வளவு அழகானதா இருக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய கற்பனைகளால, உங்களுடைய உள்ளத்தால நீங்க கற்பனையே செய்ய முடியாது. நம்ம கற்பனை செய்வோம்ல, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். கற்பனை பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நம்ம என்ன கற்பனை பண்ணாலும் எந்த வடிவத்தை கொண்டு வர முடியாது? சொர்க்கத்தினுடைய வடிவத்தை கொண்டு வரவே முடியாது. அவ்வளவு அழகானது, அவ்வளவு பிரம்மாண்டமானது ஒரு சொர்க்கம் என்பது. நமக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு நல்லடியாருக்கு, ஒரு நல்ல மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி நீங்க சொல்லுங்க, நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை தரான், அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பூமியா? சும்மா சத்தமா சொல்லுங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன அந்த சொர்க்கத்தை உங்கள்கிட்ட எடுத்துட்டா போறேன்? சொல்லுங்க. நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க, ஒரு சொர்க்கம் அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை தருவான்ல, அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பூமியோட பெருசு. இது வரைக்கும் இந்த பூமியை சுத்தி பார்த்திருக்கீங்களா? அது இதுல இந்த பூமியோட பெருசா இவ்வளவு பெரிய சொர்க்கத்துக்கு உங்களுக்கு தந்தா போதுமா? போதுமா? இவ்வளவு பெரிய சொர்க்கம் பஸ்திஜி, இவ்வளவு பெரிய சொர்க்கம் உங்களுக்கு போதுமா? சொர்க்கத்தை நம்முடைய வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது,
அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒண்ணும் இல்லை, ஒரு முஸ்லீமா வாழணும். என்ன செய்யணும்? முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம்னா என்ன? கட்டுப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா கட்டுப்படுதல், முஸ்லிம்னா கட்டுப்படக்கூடியவன். நான் பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? தம்பி நீங்க ஏன் கோபத்துல அதை போட்டு கடிக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் பேசுறவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? வேற இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேசுவா? ஏதாவது உருதுல கிளாஸ் இருக்குவா? உருதுல பேசினா எல்லாத்துக்கும் புரியுமா? தமிழே போதுமா? ஓகே, எல்லாம் உருதுல பேசவா? உங்களுக்கு உருதுலையா? தமிழே புரியுதா? தம்பி உங்களே தான். சரி, ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? ஒரு முஸ்லீமா வாழணும். முஸ்லீம்னா என்ன? கட்டுப்படக்கூடியவன். எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய ரசூலிற்கும் மாற்றமாக நாம் நடக்க கூடாது. சரிங்களா? குணத்திலேயே ரொம்ப சிறந்த குணம் என்னன்னா அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய ரசூலிற்கும் கட்டுப்படுவது. இதுதான் சிறந்த குணம். யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டாரோ அவருக்கு பெயர் என்ன? முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவர் யாருக்கு கட்டுப்படுவாரு? இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். கட்டுப்படுறதுனா என்னன்னு புரியுதுங்களா? அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், 5 நேரம் தொழுகுங்கன்னு சொல்றான். யாரெல்லாம் 5 நேரம் தொழுகிறீங்க? 5 நேரம் தொழுகுங்கன்னு சொல்றான். நம்மள யார் இந்த 5 டைம்ஸ் அதை அந்த ப்ரேயரை சரியா ஃபாலோ பண்றோம்? ஃபாலோ பண்றவங்க கை தூக்குங்க பாப்போம். நீங்க பண்றீங்களா? என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஓகே, பண்றீங்க. 4 தானா? அல்லாஹ் ஃபஜ்ர்ல எஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு தூங்குறீங்களே, கபர்ல எப்படி தூங்க முடியும்? இங்க நல்ல தொழுதா தானே கபர்ல தூங்க முடியும். சரி, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த நமாஸை விடவே மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் முடிவு எடுத்திருக்கீங்களா? இனிமேல் நான் எந்த நேர தொழுகையும், ஃபஜ்ரா இருக்கட்டும், லுஹரா இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், மகரிபா இருக்கட்டும், இஷாவா இருக்கட்டும், நான் விடவே மாட்டேன், கரெக்டா தொழுதுருவேன். யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் கரெக்டா நான் தொழுதுருவேன் அப்படின்னு யாரு சொல்றீங்க? எல்லாரும் கை தூக்குறாங்க. நான் கை தூக்காட்டா அவ்வளவுதான், இதுக்கு இந்த தாடிக்காரர் எதையாச்சும் ஒண்ணு சொல்லுவாரு அப்படின்னு தானே. இன்ஷா அல்லாஹ் தொழுவுங்க. நமாஸ் இல்லை அப்படின்னா வெற்றி இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்முடைய குணங்கள்லயே சிறந்த குணம் எது? அல்லாஹிற்கு கட்டுப்படுதல், அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுதல். சரிங்களா? உண்மையான முஸ்லிம்னா யாரு? கட்டுப்படுதல். கட்டுப்படுதல்லையே ரொம்ப முதன்மையானது எது? தொழுகை. இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னிலிருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது? தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையான முஸ்லீமா நம்ம வாழணும். நம்ம மரணிக்கும் பொழுது உண்மையான ஒரு முஸ்லீமா மரணிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? தொழுகை. இன்ஷா அல்லாஹ் தொழுகை சரியா ஃபாலோ பண்ணுவோமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.